நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை மருத்துவர் நாமங்களோடு இணைந்திருக்கிறோம். மருத்துவர் நமக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். வழமை போலவே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஸ்ரீ கதிர்ராமநாதன் அவர்கள் உலகில் டென்மார்க்கில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல மாதங்களாக பல பதிவுகள் இணைந்திருந்து பல விடயங்களை பேசிக் கொண்டு வருகின்றீர்கள். உண்மையில் மக்களுக்கு தேவையான உலகியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். இந்த மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்ற இந்த வழியிலே நாங்கள் சென்ற வாரம் கதைத்திருந்தோம். தாயகத்துக்கு சென்று நீங்கள் செஞ்சோலை பகுதிக்கு எல்லாம் உங்களை அங்கே அழைத்து நீங்கள் சென்று அதற்கான ஆலோசனையை வழங்கிய குறுகிய காலம் பற்றிய விடயத்தை கதைத்திருந்தோம். இது போன்று அங்கே நீங்கள் முதியோர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததா? அங்க பல தரப்பட்ட ஆக்களை பல நிலையங்களில வச்சு பராமரித்தார்கள். அதாவது இப்ப உதாரணமாக நாங்க இந்த எங்களோட யுத்தங்கள் தொடங்க முதல் எங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே பல புண்ணுகள் உள்ள கைவிடப்பட்ட மக்கள் பல பேர் நின்று பிச்சை எடுப்பார். இந்த யாழ்ப்பாண டவுனே பல பேரால நிறைஞ்சு போயிருந்தது. அங்க வீணப்பட்டவ பல வகையான ஆக்கள் அங்க பிச்சை எடுக்கிற தன்மையில இருந்தது. 2004 நான் அங்க ஊருக்கு போய் சந்திச்ச நேரத்துல எந்த ஒரு அனாதையாகவோ கைவிடப்பட்டவையோ பிரச்சனை உள்ளவையோ எந்த ரோட்டிலையும் பார்க்க முடியாது, சந்திக்கவே இல்லை. அங்க அப்படி இருக்கே இல்லை. அவர்கள் எல்லாரையும் நல்லொரு மனிதாயமான முறையோட ஒரு நிலையத்துல வச்சு பராமரித்தார்கள். இப்ப உதாரணமாக இப்ப நீங்க கேட்ட அந்த முதியோர்கள் என்ற அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் மற்றது கைவிடப்பட்டு தனி மனிதர்களாக வயது போன ஆண்கள், பெண்கள், வயது வந்தவர்கள், அடுத்த மனநோய், உண்மையான மனநோய் பாதிக்கப்பட்ட அந்த மனநோயால பாதிக்கப்பட்டு சொந்த பந்தங்களால தவிர்த்தி விடப்பட்டு, ஏன்னா சொந்த பந்தங்களுக்கு நேரம் இல்லை அவைய பராமரிக்கிறது, அவர்கள் எல்லாரையும் தவிர்த்தி விடப்பட்டு சமூகத்துல ஒரு ஓரத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாரையுமே உத்திரபுரம் என்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலை மாதிரியான ஒரு நிலையத்திலே அவர்களை வச்சு பராமரித்தார்கள். அப்ப அந்த நிலையத்துக்கும் என்ன கூட்டி கொண்டு போனார்கள். எனக்கும் அங்க போய் அவர்களோட ஒரு நாள் காலையில போய் பின்னேரம் வரும் வரையும் அவர்களோட இருந்து அந்த பிரச்சனைகளை கேட்டு அறிந்து வரக்கூடியதாக இருந்தது. அப்ப அதுல பல முதியோர்களை நாங்க தனியாக சந்திச்சு பேசும்போது அந்த முதியோர்கள் வாழ்த்தினார்கள். தங்களை இப்படி எங்களோட சொந்த பிள்ளைகள் கூட எங்களை இவ்வளத்துக்கு ஒரு அன்பாக பாசமாக எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து, உணவு தந்து, சாப்பாடு தந்து, எத்தனையோ விஷயங்களை தந்து இவ்வளத்துக்கு உங்களை பராமரிக்க மாட்டுது. அடுத்த அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, இப்படியான எங்களை இப்ப நாங்க அந்த ஒரு குடும்பத்துக்கு நாங்க வருமானத்துக்குரியவர்கள் அல்ல. அந்த குடும்பத்துக்கு நாங்க வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய செயல்பாட்டோட எங்களோட உடல்நிலைகள் இல்லை. நாங்கள் வருமானம் இல்லாம செலவுக்குரிய ஆட்களாகத்தான் நாங்கள் இருப்போம். அப்ப செலவுக்குரிய ஆட்களாக எங்களோட வறுமைப்பட்ட குடும்பங்களிலே இருக்கும்போது எங்களோட பிள்ளைகள், பேரப்பிள்ளை எவரையா இருந்தாலும் அவர்களாலேயே ஒரு சந்தோஷமாக எங்களை வச்சிருக்க முடியாது, எங்களை பராமரித்து இருக்க மாட்டார்கள். ஆனா இங்க வந்த பிறகு நாங்க நினைச்சே பார்க்க இயலாத அளவுக்கு, நாங்க கற்பனை செய்து பார்க்க இயலாத அளவுக்கு இப்படி இங்க பூரணமான பல உதவிகளையும் பல வசதிகளையும் செய்து எங்களை இங்க வைத்திருக்கின்றார்கள். வைத்திருக்கிறது மாத்திரமல்ல அல்ல, எங்களால எவ்வளவு நேரம் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ கைவிடப்பட்ட ஆக்களாக கூட இங்க கொண்டு வைக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட கடந்த கால அனுபவத்துல என்னென்ன விஷயத்தை எங்களால செய்யக்கூடியதாக இருக்குதோ அந்த விஷயங்களை 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ அல்ல 4 மணித்தியாலமோ எங்களை தங்களோட இணைச்சு வேலை செய்கிறது. காய்கறிகள் வெட்டி கொடுக்கறது அல்லது சமையல்ல சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது, அது மாதிரி தோட்டங்கள் செய்யறது, இப்படி பல விஷயங்கள்ல எங்களை இங்க ஈடுபடுத்தி எங்களை தன்னந்தனியாக அளவுக்கு மிஞ்சின ஓய்வாக இருந்து கற்பனை பண்ண விடாது, கற்பனை உலகத்துக்குள்ள எங்களை போக விடாது, நிஜ உலகத்துல எங்களை ஒரு செயல்படுகின்ற மக்களாக எங்களை இங்க பராமரிக்கிறார்கள்.
அப்ப இங்க வந்து இருக்கும்போது நாங்க வந்து இங்க வந்து ஏதோ அவர்கள்ட்ட இருந்து முற்று முழுதாக நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனநிலை இல்லாமல் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்கள்கிட்ட உள்ள எங்களோட சக்தியை கொடுத்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த பங்களிப்பு என்றது வந்து எங்களுக்கு இருக்கிறபடியினால இங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்ல வடிவாக செமைப்பாடு அடைகிறது, நல்ல சந்தோஷமா இருக்கு. அந்த அவர்கள் சில பேர் வயது அவர்கள் வந்து பெரிய பள்ளிக்கூட படிப்புகள் இல்லை, ஆனா அந்த வயது முதிர்ந்த தன்மையால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் இந்த விஷயங்களை விளங்கப்படுத்தின விடயங்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவைகளை கேட்கும் போது. ஏண்டா தங்களோட சொந்த உணர்வுல இருந்து தங்களோட சொந்த அனுபவத்தை தங்களோட வார்த்தையல்ல வந்து சொல்லும் போது மிகவும் அருமையாக இருந்தது. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி வயது போய் பிள்ளைகளோட இருக்க முடியாது, அவர்களால் கைவிடப்பட்டு அல்ல தனிச்சு இருந்தாக்கள், அல்ல யுத்தத்திலே குடும்பத்துல உள்ள முழு அங்கத்தவர்களையும் இழந்து தனிச்சு எல்லாரையுமே கொண்டு வந்து வச்சு இங்க ஒரு ஒரு தரக்கூடிய முறையில் அவர்கள் வந்து வாழ்வியல் அல்ல விழுமியங்களை இழக்காது, முடிஞ்ச அளவுக்கு இழக்காது, ஏதோ ஒரு இருக்கிற விழுமியங்களோட இருக்கிற அந்த நல்ல பண்புகளோட இயங்குறதுக்கு வாழ்றதுக்கு இந்த நிலையங்கள்ல கொண்டு வந்து வச்சு உதவி செய்தார்கள். இது மாதிரி இப்ப இன்னும் ஒரு பகுதியினர் வந்து உதாரணமாக மனநோய் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து இருந்தார்கள். அவர்களை வந்து ஒரு தனி பகுதியாக அங்கேயே வச்சு பராமரித்தார்கள். இப்ப அவர்களுக்கு வந்து இப்ப உதாரணமாக கூடுதலாக மருந்துகள் தான் அவர்களுக்கு வந்து முக்கியமான உதவியாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அத உள மருத்துவர்கள், சைக்கியாட்ரிஸ்ட் என்று சொல்லப்படுற உள்ள மருத்துவர்கள் வந்து அதை மிக முக்கியமாக புறப்படுத்தி அதை மிகவும் அழகாக செய்தார்கள். ஆனா அந்த நிலையத்திலே வேலை செய்த தாதியர்கள், அதை பராமரிப்போர், அவர்களோட பேசும்போது அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். சில ஆட்கள் வந்து சரியான அமைதியா இருப்பார்கள், அவர்கள் வந்து எதுக்குமே கேட்க மாட்டார், தனக்கு என்ன தேவை என்ன விஷயம்ன்றதை கேட்கவே மாட்டார்கள், வலு மௌனமாக வலு அமைதியாக இருப்பார்கள். ஆனா நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி 3 கேள்வி என்று திருப்பி திருப்பி கேட்டோம் என்று சொன்னா பல்லு ஆவேசமாக கோபப்படுறார்கள், பல ஆவேசமாக இருக்கிற பொருள்களை எடுத்து எறிகிறார்கள், எடுத்து உடைக்கிறது. அப்படியான ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சதே இல்லையே என்று ஆச்சரியப்படுற முறையில வந்து அவர்கள் வந்து இயங்குகிறார்கள், அவர்கள் இந்த மாதிரி செயல்படுறார்கள். இது ஒரு வகையான அந்த அங்க இருந்தவர்களுடைய ஒரு வகையான செயல்பாடு. இன்னும் ஒரு வகையான செயல்பாடு வந்து சில பேரை பொறுத்தவரையில வந்து ஒரு கரையில இருந்து ஒரு தங்கட கட்டிலையோ அல்ல வெளியில கூட மாமரங்கள் எல்லாம் வளர்த்து வச்சிருந்தார்கள். அந்த மாமர நிழல்கள் இதுகள்ல வந்து இருந்து கொண்டு தாங்களே தங்களுக்குள்ள கதைப்பாங்க. நீ என்ன செய்யற, நீ அது செய்தியா இது செய்தியா, நான் சொன்னதை நீ உனக்கு கேட்கலையா, ஏன் அதை செய்து முடிக்கல இது செய்து முடிக்கல என்று சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு, பக்கத்துல ஆக்கள் இருக்குனே என்ற மாதிரியான ஒரு உணர்வோடு ஒரு செயல்பாட்டோடு அவர்கள் வந்து கதைக்கிறது பேசுறது. சில வேளையில அதட்டி சொல்லுவார்கள், சில வேளையில அன்ப அழுது நான் சொன்னதை மன்னிக்கோ அப்படி என்று கூட தங்களோட பாடல ஒரு தாங்களாக ஒரு சம்பாஷணை, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள், கண்ணுக்கு தெரியாத ஆக்களோட தாங்களாகவே சம்பாஷணை செய்து அந்த சம்பாஷணை வந்து இப்ப நாங்க வந்து தூரத்துல இருந்து அயல்ல இருந்து கேட்கும் போது மிகவும் அர்த்தமுள்ள நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. அப்படியான சில விஷயங்கள் வந்து அவர்களுக்கு வந்து சில அந்த தாதியர்களுக்கு வந்து சில ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இப்ப நாங்கள் வந்து அதுல அனுபவம் உள்ளபடியால அவர்கள் வந்து எங்களோட வந்து கேள்விகளாக கேட்டார்கள். அப்ப அந்த கேள்விகள் இதுகளை கேட்கும் போது எங்களுக்கே பெரிய சந்தோஷமா இருந்தது. என்று சொன்னா என்னுடைய வைத்திய அனுபவத்துல இங்க டென்மார்க்ல அதை பற்றிய அனுபவங்கள் தாராளமா என்கிட்ட இருக்கு. அந்த என்ன நாங்க இங்க உள்ள மருத்துவ நிலையங்கள்லையும் நாங்க போய் வேலை செய்திருக்கோம், அங்கேயும் போய் நாங்க அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அதுபடியால அவர்களுக்கு வந்து சொல்றது இப்ப சில இப்ப தானே தண்டபாடுல இருந்து கதைக்கிற பேசுற அவர்களுக்கு வந்து ஒரு பண்பொண்டு இருக்குன்னு சொன்னா அதை ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் ஹலிசுனேஷன் என்று. ஹலிசுனேஷன் என்று சொன்னா போலி தோற்றம், ஒரு மாய தோற்றம். அந்த மாய தோற்றம் வந்து அவர்களை சுத்தி இருக்கும். அப்ப அவர்களுக்கு வந்து வெளியில ஆள் இருக்கிற மாதிரியான உணர்வு, அந்த ஒரு மனப்பக்குவம் அவர்கிட்ட வந்து இருக்கும்.
அப்ப அந்த போலி தோற்றம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பண்பு அவர்கள்ட்ட இருக்கிறபடியாலதான் அவர்கள் இந்த சம்பாஷணையை செய்கிறார்கள். சும்மா தண்ட பாடல அலம்புறது அல்ல. அவரை பொறுத்தவரையில உண்மையில ஒரு ஆளோட தான் அவர் பேசிக்கொண்டிருக்கார். உண்மையால ஒரு ஆளோட தான் அவற்றை கலந்துரையாடல், இந்த சொல்ற விஷயங்கள், கதைக்கிற விஷயங்கள், இதுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அது மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த மனதுக்கு உள்ள வருகிற படம். இப்ப நாங்க தைரியமான மனிதர்கள், எங்களுக்கு சில நேரங்கள்ல சில எங்களோட அம்மா அப்பால கடந்த காலத்தை நினைக்கும் போது அந்த விடயங்கள் எங்களுக்கு மனதுல படமே வரும். பாடசாலையில படிச்சதோ அல்லது முக்கியமான சம்பவங்கள்ல கடந்த காலத்துல ஊர்ல ஈடுபட்டிருந்த விஷயங்கள் கூட இங்க சில நேரத்தில் அதை பற்றி நினைக்கும் போது, சிந்திக்கும் போது அதுகள் கூட எங்களுக்கு மனதுல படமே வரும் இல்லையா? அப்ப அந்த படமே அதை நாங்க நினைச்சு அதை பற்றி இப்படி நடந்ததோ இப்படி எல்லாம் இருந்தது என்று சொல்லி அது நினைக்கிறோம். அதே விஷயம்தான் மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உள்ளுக்கு, அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கின்ற இந்த நினைவு படம் அவர்களுக்கு தலைக்கு வெளியால அந்த தோற்றங்கள் தெரிகிறது. அப்ப அதுதான் அங்க வித்தியாசம். உதாரணமாக சில பேருக்கு குடும்பத்தோட வாழ்ந்திருப்பார்கள், பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் இல்லையோ. அப்ப இந்த நேரத்துல இங்க தனியே வரும்போது அவர்களை விட்டுட்டு வந்துட்டார்கள், அல்ல அவர்களை யுத்தத்துல இழந்துட்டார். பல விஷயங்கள் அங்க நடந்தது இல்லையோ. ஆனா அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் பற்றிய படம் அவற்றை மனதை விட்டு போகல. அது மனதில் எப்பவும் ஆழமாக பதிஞ்சு டேப் பண்ணப்பட்டு பெரிய டேப்புகளாக அங்க அந்த மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லாருடையும் இருக்கு. சாதாரண ஆட்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு மனதுக்கு உள்ளே நாங்க கட்டுப்பாடாக வைத்திருந்து எனக்கு மனதுக்கு உள்ளதான் இந்த நினைவு இருக்கு, இந்த நினைவை வச்சுதான் நான் சிந்திக்கிறேன், நான் விஷயங்களை விளங்கிக் கொள்றேன் என்று நாங்கள் சாதாரணாக்கள் நினைக்கிறோம். ஆனா அவர்கள் அந்த மன தைரியம், அந்த தனக்கு மனதுக்குள்ள இருக்கு என்றதை நினையாம, அதை விளங்கிக் கொள்ளாம தனக்கு வெளியில இருக்கு. வெளியில அவர்கள் அந்த நினைவுகள் வெளியில படமாக இருந்து அந்த படங்களோட கதைக்கிற மாதிரி தான் அவர்கள் இயங்குகிறார்கள். ஆனபடியினால அவர்கள் ஏதாவது கதைச்சு அப்படி சிந்திக்கும் போது அவர்களை இடையூறு செய்யாம இருக்கிறது முக்கியம். ஏன்னா அவர்கள் ஒரு மனதை ஆறுதல் படுத்துறதுக்காகத்தான் அந்த கதைகள் பேச்சுகளை அங்க செய்கிறார்கள் இல்லையோ. அப்ப அவர்களுக்கு அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து அவர்களை குழப்பாம இருந்தீங்கன்னு சொன்னா அவைக்கு நீங்க செய்கிற சேவைகள்ல ஒரு முக்கியமான நல்ல சேவைகளாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அதுல பேசும்போது, கதைக்கும் போது அவர்கள் இந்த விசேஷமான நடத்தைகள், மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் விசேஷமான நடத்தைகள், சிந்தனைகள், உணர்வுகள் இருக்கும் இல்லையோ. அதுகள் சம்பந்தமாக அவர்களோட பேசும்போது எனக்கும் பெரிய ஆறுதலாக இருந்தது, அவர்களுக்கும் பெரிய உதவியாக இருந்தது. அவர்களே சொன்னார்கள், சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றவர்கள் அவர்கள் வலு பிஸியானவர்கள், அவர்கள் மருந்துகளை கொடுத்து செக் பண்ணி என்னென்ன நடந்ததை மாத்திரம் கேட்டுட்டு போவார்களே ஒழிய நோயாளிகள் இந்த இப்படியான பண்புகளை பற்றி எங்களுக்கு கேட்க நேரம் இல்லை, அவர்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. நான் போனபடியால அதை பற்றி அவர்களோட கதைச்சு எனக்கு மாறுதலா இருந்தது, அவர்களுக்கு மாறுதலா இருந்து அந்த பராமரிப்பு நிலையத்திலே எனக்கு நல்ல அனுபவம். பாதிக்கப்பட்ட இந்த போர்க்கால சூழலில் வாழ்ந்தவர்களை சந்தித்தீர்கள். அங்கே அந்த வயோதிபர்கள் போர்க்கால சூழலில் அவர்களுடைய மனோநிலையை பண்ண முதல்ல குறிப்பிட்ட இந்த வயது வந்தவர்கள் இந்த மனநோய் என்று மனநோய் பாதிப்பு என்று சொல்லி நான் சொல்றது விடயத்துல பெரும் பகுதியினர் போர்க்கால பாதிப்பால உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பரம்பரை ரீதியாக மனநோய் வர்றதுக்கு இடமே இல்லை. பரம்பரை ரீதியாக அவர்கள் மனநோயாளிகள் அல்ல. போராட்டத்துல யுத்த களத்துல நடந்த நிகழ்வுகள் தான் அவர்களுக்கு மனதுல பெரிய ஷாக், பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில கொடுத்து அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் இல்லையோ. அப்ப அங்க இப்ப நான் சந்திச்ச பல பேரை பொறுத்தவரையில அந்த பழைய வாழ்க்கைய அங்க உள்ள தாதிமார் எனக்கு சொல்லும் போது, இவ அட்வான்ஸ் லெவல் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஓய்வு நேர ஆசிரியராக வேலை செய்தவ, இவ இப்படி செய்தவ, இவர் இப்படி செய்தவர் என்று சொல்லி அவர்களுடைய பழைய வரலாறு மிக திடகாத்திரமான, அவர்கள் தைரியமாக இருந்த மனிதர்கள், சொந்த காலில் நின்று தங்களோட வாழ்க்கைய குடும்பத்தை நிர்வகிச்சு வாழ்ந்த மனிதர்கள்.
ஆனா இந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட பல வகையான பிரச்சனைகள் அந்த நேரத்துல நடந்து எல்லாருக்குமே தெரியும். கிராமங்களை விட்டு ஓடுறது, இரவு சாமங்கள்ல வந்து கொண்டு போடுவார்கள், போற இடங்கள் வார இடம் எல்லாம் எரிஞ்சு கருகி போன வீடுகளின் மிச்சங்கள், மனித உடம்புகளின் அரைவாசி முக்காவாசி உடம்புகள் எரிஞ்சோ அல்லது குண்டுகளால சிதறியோ சொல்ல முடியாத பல அக்கிரமமான அனுபவங்களை மனதில் பதிஞ்சு வச்சுக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இந்த பதிஞ்சு வச்சுக்கிற மெனங்கள்லாம் இந்த நெருடலான நிகழ்வுகளின் பதிவுகள் தான் இவர்களுடைய மனநிலையை அல்ல செயல்நிலையை மாத்தினது. என்ன பொறுத்தவரையில வந்து அவர்கள் வந்து மனநோயாளிகள் என்று சாதாரணமாக சொன்னால் அவர்கள் மனநோயாளிகள் அல்ல. யுத்த நிகழ்வுகளின் பாதிப்புகளினால மனநோயாளியான நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இல்லையோ. அப்ப அவர்கள் வந்து நாங்கள் இயற்கையாக நாங்க சொல்லுகின்ற மனநோயாளிகள் இந்த வரவிலக்கணத்துக்கு உள்ள வரமாட்டார்கள். அப்ப அந்த மாதிரியான வரவிலக்கணம் வந்து அவர்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல முடியாது. இவைகளை வந்து நாங்க வந்து சொல்றது இப்ப ஆங்கிலத்தில் இதை வந்து சொல்லுவார்கள் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று, PTSD என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். இப்ப நாங்கள் அதை தமிழ் படுத்தினோம் என்று சொன்னா வடுவுக்கு பிந்திய நெருடல் கோளாறு. தமிழ்ல சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னா WAPNECU என்று சொல்லலாம். இந்த விஷயம்தான் அவர்களை வந்து அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்கள் இயங்குகின்ற முறைகளை, மற்றவர்களோட கதைக்கிறதோ அல்லது மற்றவரோட கதையாம தனிச்சு போய் இருக்கிறதோ அல்லது கோவப்படுறதோ அல்லது முற்று முழுதாக அமைதியாக ஒரு கரையில ஒதுங்கி இருக்கிறதோ அல்ல இருட்டறைக்குள்ள இருக்க விரும்புறதோ மற்றவர்களை பார்க்க விருப்பம் காட்டாம தனிச்சு இருக்கிற இப்படியான பல அனுபவங்களை, செயல்பாடுகளை, தாக்கங்கள் அந்த யுத்த நெருக்கீட்டு அனுபவங்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இதுல நான் அங்க அவதானிச்ச ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதுல குறிப்பிடுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியாக பாதிப்போடு இருந்து நடத்தைகளோ அல்லது பிரச்சனைகளோ குழம்பி போய் இருந்த மக்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பிரச்சனை, இந்த குழப்ப நிலையினுடைய வேகம் வந்து நல்லா குறை. இந்த மக்கள் வந்து தன்னந்தனியாக வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்ன இவர்களுடைய நடத்தை, இந்த விஷயங்கள்ல உள்ள புரள்வு நிலைகள் வந்து மிக அதீதமாக இருந்திருக்கும். அங்க உள்ள தாதியர்மார்கள் அவர்களே வந்து சொன்னார்கள், இப்ப நாங்கள் வந்து சில பேரை வந்து இங்க கூட்டிக் கொண்டு வர முடியாத நிலை இருந்தது. அப்படி ஏண்டா அவர்கள் தூரத்துல இருந்திருப்பார்கள், அல்ல அவர்களை பற்றிய செய்திகள் எங்களுக்கு வந்து சரியான நேரத்துல கிடைக்கவில்லை, தனிச்சு போய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களோட குடும்பம் முழுக்களையும் இழந்து தனிச்சு போய் அந்த கிராமங்கள்ல இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெரிய கஷ்டப்படுற இதுகளை கேட்டு பிறகு நாங்கள் வந்து அவர்களை தேடி அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் சொல்லி நாங்க போன பல சந்தர்ப்பத்திலே வந்து கன பேர் வந்து தற்கொலை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு வந்து அதை பார்க்கவோ பராமரிக்கவோ உதவி செய்யவோ அவர்களுக்கு வருத்தம் இதுகள் ஒரு மருந்து எதுக்குமே யாருமே கிடைக்கல. அந்த கையறந்த நிலையில வந்து அவர்கள் வந்து தானே தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற முடிவுக்கு பல கிராமங்கள்ல நடந்திருந்ததாக அங்க வந்து சொன்னார். இந்த நிலையங்கள்ல இவர்கள் வந்து கொண்டு வச்சிருந்தது சோண்டாக சேர்ந்திருந்து தங்களுடைய நிகழ்வுகளை கதைக்கிறது, பேசுறது. ஏன்னா இப்ப எங்கட வைத்தியத்திலேயே யுத்த விடயங்களால பாதிக்கப்பட்டு வர்றவர்கள் வந்து தங்களுக்கு அதீதமான வேதனை உள்ள நிகழ்வுகளை கதைக்க விருப்பம் இல்லை அவர்களுக்கு. அதை மனதுக்குள்ளேயே அடக்கி ஒதுக்கி வச்சிருக்க விரும்புவார்கள் இல்லையோ. அப்ப அந்த விடயங்களுக்கு இப்ப நாங்கள் வந்து எங்கட வைத்திய முறையில அதை கதைக்கிறதுக்கு, அதுகளை பற்றி நினைவுபடுத்துறதுக்கு, அதுகளை பற்றி கதைச்சு அதுக்கு புதுவிதமான விளக்கத்தை பெறுறதுக்காக நாங்க வந்து எங்கட வைத்திய சிகிச்சை முறையில அதை நாங்கள் பாவிச்சு செய்யறாங்க இல்லையா. ஆனா இந்த உருத்திரப்புறத்திலே பார்த்த முக்கியமான நல்ல அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த வயது வந்து அங்க வந்திருந்த ஆண்கள் பெண்கள் இவர்கள் எல்லாரும் வந்து சில பேர் ஒரே கிராமம் அல்ல அடுத்தடுத்த கிராமங்கள்ல இருந்து வந்து அதுல சேர்ந்திருந்தார்கள், அல்லது பல நிகழ்வுகளை பல பேரும் சாட்சியாக இருந்து பார்த்தவர்கள். அப்ப அந்த விடயங்களை இவர்கள் இங்க வந்து தங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது தேநீர் அருந்தி விட்டு அங்க மாமரத்து கீழே நிழலு கீழே இருந்து கதைக்கும் போது பேசும்போது அந்த நிகழ்வுகளை வந்து இவர்கள் தங்களோட பாலே சுயமாகவே கதைக்கின்ற விஷயங்கள் அங்க நடக்கும். அந்த விஷயங்கள் அங்க நடக்கும் போதும் இந்த மூளைக்கு வந்து மிக ஆறுதலாக இருக்கும். ஏன்னா மூளைக்கு வந்து தாக்கமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் எங்களோட ஞாபகத்துல வந்து அது இந்த தாக்கமான விஷயம் பதிஞ்சிருந்தால் அந்த நரம்புகள் வந்து மிக அழுத்தம் அடையும்.
அப்ப இந்த வேதனையான விஷயத்தை வந்து அது வந்து வலு இறுக்கமாக வலு அழுத்தமாகத்தான் தன் நரம்புகளிலே பதிஞ்சு வச்சிருக்கும் இல்லையா. ஆனா இந்த பதிவுகளை வந்து இப்ப உதாரணமாக இப்ப இங்க அகதிகளாக வந்த பிறகு நாங்க பல பேரை பார்க்கிறோம், உண்மையில அவர்கள் ஊர்ல இருந்திருந்தால் அவர்கள் இப்படியான பாதிப்புக்கு வந்திருக்க மாட்டார்கள், அல்ல இவ்வளவு மோசமான நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இங்க வந்து தனிமை என்றதும் தங்களுடைய அனுபவங்களை கலந்து பகிர்ந்து கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவர்கள் எல்லாருமே தனித்தனியான தீவுகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இல்லையோ. இப்ப உதாரணமா பன்னி பக்கத்திலேயோ இங்க இந்த பக்கத்துல இருந்த கிழக்கு மாகாணத்தில் எங்க இருந்து வந்தாலும் அந்த மக்கள் வந்து இங்க வந்து பல பேர் அவர்களோட சேர்ந்து இங்கே இருப்பது கிடையாது. அப்படியான சந்தர்ப்பம் வலு வலு குறைவில்லையா. மற்றது அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது இவர்கள் வந்து மிக வெள்ளனவாகவே வெளியில வந்த ஆட்கள் இல்லையா. அப்ப அவர்களுக்கும் ஒரு கிழமை 2 கிழமை கேட்பார்கள். அதுக்கப்புறம் அம்மா நீ உதத்தானே, அல்ல அப்பா நீ உதத்தானே திருப்பி திருப்பி கதைக்கிறாய், மறந்துடு, நல்ல விஷயம் இல்லையே என்று சொல்லி அவர்கள் வந்து பேர்ந்து அதை நிப்பாட்ட முயற்சிச்சிருவார்கள் இல்லையா. அப்ப அதனால அவர்களுக்கு இங்க வெளியில வந்து அதுகளை பற்றிய கதைக்க பேச வாய்ப்புகள் வசதிகள் இல்லாதபடியால்தான் இங்க வெளிநாடுகள்ல இப்ப எங்களோட உளவியல் வைத்தியங்கள் வந்து கன பேருக்கு பெரிய உதவியாக இருக்கு, தேவைப்படுகின்றது. ஆனா இந்த உதவியல் இதுகளை வந்து அங்க உருத்திரபுரத்துல உள்ள அந்த வயது வந்த மக்கள் வந்து தாங்களாகவே அந்த தங்களோட ஓய்வு நேரத்துல அந்த நிகழ்வுகளை பற்றி கதைச்சு பேசி அனுதாபப்பட்டு அல்லது அதை பற்றி கோவப்பட்டு பல வகையான உணர்வுகள் வரும் இல்லையா. அந்த விஷயங்கள் அவர்கள் கதைச்சு பேசி இதன்று இருக்கும் போது அவர்களுக்கு வந்து மூளை, அதாவது ஞாபகம் என்று சொல்லப்படுற அந்த பகுதி வந்து மிகவும் ஆறுதல் அடைகின்றது. வேதனையான விஷயத்தை வந்து நாங்க பல தடவை கதைச்சு இன்னொரு ஆளோட கதைச்சு மற்ற வேண்டிய அனுபவங்கள் மற்ற வேண்டிய அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டு வந்தோம் என்று சொன்னா, இது வந்து ஒரு யுத்தத்தின் ஒரு பகுதி, இது எனக்கு மாத்திரம் நடக்க இல்லை, இது என்ன மாதிரி எத்தனையோ 100 பேர் 1000 பேர் பல பேருக்கு இங்க நடந்திருக்கு, எல்லாருமே அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இப்ப இந்த வீட்டுல நான் இந்த பிள்ளைகளை இழந்த மாதிரி இந்த அப்பா இந்த அண்ணாவின் இவன் குடும்பத்தில எல்லாம் கணவர் இழந்திருக்கிறேன், எல்லாரும் இழந்துதான் இங்க வந்து இருக்கிறோம். அப்ப இதனால தனக்குரிய பிரச்சனை மாத்திரம் என்று சொல்லி நினையாம இது எங்களுக்கு பொது பிரச்சனை. யுத்தம் என்ற சமூகத்துல வந்து எல்லா குடும்பங்களுக்கும் பரவலாக நடக்கின்ற ஒரு பொது பிரச்சனை என்ற ஒரு ஆறுதலான சிந்தனைக்கு, ஆறுதலான ஒரு தெளிவான நிலைக்கு அவர்கள் வந்து வந்துடுறார்கள். அந்த தெளிவு அந்த ஆறுதலும் வந்து அவர்களுக்கு மனதை மிக தைரியத்தை கொடுக்கிறது, நல்ல தென்பை கொடுக்கிறது, நல்ல திடகாத்திரத்தை கொடுக்கிறது. இந்த அளவு விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடந்தது, இதுகள் எல்லாம் அநியாயமாக நடந்திருக்கு. எங்களுக்கு நாங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள், அரசியலும் தெரியாது, நாங்க ஒதுக்கமாக இருந்து எங்கட கடல் வேலையோ நிலவேலியோ கமவேலியோ ஏதோ பார்த்துனாங்க, எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. ஆனபடியால இந்த அநியாயத்தை நாங்க தட்டி கேட்கறதுக்கு மற்றவர்களோட சேர வேணும், மற்றவர்களோட சேர்ந்து நின்று இதுக்கு வந்து உதவி இப்படியான நல்ல பண்புகள் எல்லாம் கதைக்கும் போது பேசும்போது அதுல நாங்க அவதானிக்க கூடியதாக இருந்தது. அப்ப இதனால அந்த சமூகத்துல வந்து இந்த ஒருத்தரப்புற நிலையம் என்று சொல்றது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம், மறக்க முடியாத நிகழ்வுகள். அது அங்க இருந்து கற்றுக்கொண்டது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனபடியினால அந்த நேரத்துல அந்த ஒருத்தரப்புறத்துல இந்த அதுக்குரிய ஆக்கள் எல்லாரையும் இணைச்சு வச்சு அவர்களை பராமரிச்சு என்று சொல்றது வந்து பயங்கரமான பெரிய ஒரு மனிதாயமான உதவி. நாங்க அந்த வார்த்தைகளால சொல்றது கஷ்டம். அந்த நேரத்துல வந்து போய் எனக்கு வந்தது, நானே ஒரு நல்ல ஒரு மனிதத்தன்மை உள்ள நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்த நிகழ்வுகளை தான் நாங்க கண்டு பராமரிச்சு கொண்டு வந்தது. யுத்த வடுகோட வந்த மக்கள்ல நிறைய பேர் இங்க வந்து இருக்கிறோம், நேரடி பாதிப்புகள் பல விஷயத்தோட இங்க வந்து இருக்கிறோம். ஆனபடியால இப்ப நாங்கள் வந்து அவர்களை வந்து கனம் பண்ணி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கூடுதலாக இந்த 2ஆம் 3ஆம் சந்ததிகள் வந்து முக்கியமாக தங்களுடைய இந்த அப்பாமாரோ அம்மாமாரோ சித்தப்பாவோ சித்தியோ அப்படி பெரியவர்கள் ஊர்ல இருந்து வந்தவர்களை வந்து ஒரு விசேஷமாக சரியாக விளங்கி அவர்களை மதித்து நடந்தார்கள் என்று சொல்லி சொன்னா எங்களோட சமூக வாழ்க்கைகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த நாட்டுக்கு தாயகத்தில் இருந்து வந்து மீண்டும் தாயகத்துக்கு சென்று அது குறுகிய காலமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே சென்று அவர்களோடு நின்றது வந்து மயிலே நீங்கள் கூறுவது போலவே ஊர்கால யுத்தமாக இருந்தாலும் அவர்களை சந்தித்தது என்பதும் அவர்களோடு
நீங்கள் கலந்து கதைத்துக் கொண்டதும் உண்மையிலேயே உணரக்கூடியதாக இருக்கின்றது. மனவலி இருந்தாலும் கூட அவர்கள் சென்று சில உளவியல் விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்பது மிக ஒரு சிறப்பான விடயம். என்றால் இது போன்று பலருக்கு கிடைக்காது. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் நீங்கள் அங்கு சென்று அதை உணர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மனோநிலை இது பற்றி சென்று வந்ததை பற்றி ஒரு நிலைப்பாடு அப்படி இருந்திருக்கும் அந்த காலங்கள். போட்டு வந்த உடனே எனக்கு வந்து பெரிய ஒரு நிறைவாகும், மன நிறைவாகவும் நான் ஒரு உளவியல் என்ற ஒரு துறையை படிச்சதுன்ற ஒரு பலனை பெற்ற மாதிரி. உளவியல் துறைன்றது வந்து நாங்க எங்களோட சமூகத்துல எங்களோட பல்கலைக்கழகத்துல இல்லாத ஒரு துறை. இப்ப அந்த ஒரு துறையை நான் படிச்சதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு சேவை ஒன்று கதைக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய விஷயம் கிடைச்சதுன்னு பெரிய திருப்தியா இருந்தது. ஆனா அந்த நிகழ்வுகள் எல்லாமே பெரிய கடும் நேர் எதிரான மாற்றத்தை கொண்டு வந்துடுது. இந்த 2009 கடைசி நடந்து அந்த விஷயங்களால நானே உடைஞ்சிட்டேன். நானே அதால பயங்கரமா பாதிக்கப்பட்டு போனேன். அப்ப அந்த பாதிப்புகள் இதுகள்ல வந்து மீள்றது எனக்கே பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்ப அந்த விஷயங்களை நாங்க ஒரு நாளைக்கு இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் வரைக்கும் அதை பற்றி பேசலாம். பல விஷயத்த கற்றுக்கொண்டான். அங்க போய் நின்று பார்த்து இதுகள் எல்லாம் செய்து கொண்டு வரும்போது நிறைய விஷயத்த கற்றுக்கொண்டு நல்ல ஒரு திருப்தியோட தான் வந்திருந்தன. ஆனா இந்த 2009 என்று சொல்றது எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை சுக்குநூற உடைச்ச மாதிரி என்னையும் சுக்குநூற உடைச்சு விட்டுட்டுது. இப்பதான் உதாரணமாக நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல தேறி கொஞ்சம் முன்னேற்றமா வந்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கும் படுகிறது. அந்த இதுகளை தான் இப்ப உங்களோடையும் சேர்ந்து கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு பெரிய திருப்தியும் பெரிய சந்தோஷமும். பரிமாறுறதுக்கு நீங்கள் ஒரு ஊடகமாக இருந்து உதவி செய்கிறது பெரிய நன்மையான விஷயம். நீங்களும் எங்களோடு இணைந்து பயணிக்க விரும்பியது மிக சந்தோஷம். உங்களை இணைத்திருந்த சைக்குன் ஐயாவுக்கு நன்றியை கூறுகின்றோம். அதுபோன்று இன்று நீங்கள் இந்த ஊடக பரப்பில் வந்து இதை கதைப்பதன் மூலம் நீங்கள் ஒரு உளவியல் நிபுணராக இருந்தாலும் உங்களோட உளவியல் ரீதியிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்ற. நிச்சயமாக நீங்கள் இதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்வதன் மூலம் உங்களோட மனதும் சிறிய அளவேனும் அந்த சூழத்திலிருந்து அந்த துயரத்திலிருந்து மாறுபட்டிருக்கும். எனக்கு வந்து பெரிய பரிபூரணமான ஒரு திருப்தி உங்களோட இதுல பேசுறது, இந்த கருத்துக்களை பரிமாறும். காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து வயது வந்துடுது, இன்னும் எவ்வளவு காலம் உயிரோட இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா. இப்ப எங்கட வயது போன காலம் என்று சொல்ற எல்லாருக்குமே இறப்புன்றது நிச்சயமான ஒரு விடயம். அதுல யாரும் தப்பியோட இல்லாது இல்லையா. அப்ப அந்த இறப்புக்கு முதல் நாங்க வந்து இந்த பூமியில பிறந்து வளர்ந்து இருந்த நாங்கள் இந்த எங்கட சமூகம் வந்து இவ்வளவு பாதிப்பு எழுதுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதுன்றதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறிந்து கொண்ட நாங்கள் என்ற ரீதியில இதை வந்து பதிவு செய்கிறது தான் எனக்கு வந்து முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. எனக்கு வந்து இன்னுமே ஒரு புத்தகமாகவோ இதுகளாகவோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த அளவுக்கு தைரியம் என்ற மனதில் இன்னும் வந்து கிடைக்கவில்லை. ஆனா இப்படி கதைச்சு பேசி இந்த உங்களுடைய தொலைக்காட்சி ஊடாக இந்த கருத்துக்களை பரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெரிய பரம சந்தோஷம். என்று சொன்னா இப்ப உளவியல் என்று சொல்றது வந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மிக உதவியாக இருக்கிற ஒரு துறை, ஒரு அறிவு துறை. அதை பல பேர் பல விதமாக விளங்கி கொள்ளலாம். ஆனா நாங்கள் வந்து எங்கட கலாச்சாரத்துக்கு தக்க மாதிரி, எங்கட தமிழ் கலாச்சாரத்தின் விழுமியத்துக்கு தக்க மாதிரி அதை விளங்கி கொள்ளும். எங்கட தமிழ் கலாச்சாரம் தமிழ் தன்மைக்கு உரியதாக அதை விளங்கி கொண்டு நாங்க அதை பாவிச்சு பழகணும். அந்த இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு பெரிய திருப்தியான சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீங்கள் இணைந்திருப்பதற்கு எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. அதோடு ஒரு சரணம் ஐயாவுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் டாகஸ் பிளிகர் ஃபோர்க்ஸ்ட்ராஸ், ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். நல்லது, சிறப்பாக நீங்கள் இணைந்திருந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு சைக்குன் ஐயாவுக்கும் ஒளிப்பதிவு புரிந்தமைக்கும் உங்களை இணைத்து தந்தமைக்கும் இவ்வளவு தூரமான ஒரு ஆளுமையான ஒரு உளவியல் நிபுணர் நம்மை விட்டு நாங்கள் மகிழ்வு கொள்வதோடு நல்ல உறவுகளை மீண்டும் ஒரு முறை மருத்துவர் நாம் மேலோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நீங்கள் எங்களோட உங்களுக்கும் நேயர்கள் எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் தொடர்ந்து அடுத்த முறை தொடர்வோம். நல்லது.
டாகஸ் பிளிகர் ஃபோர்ட்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ட்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ட்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்களில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ட்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.